புதுமடம் ஹலீம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். சார், இப்போது திரு குமார், திரு பிரியனுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவாக அவதானித்தீங்க. உங்களுடைய பார்வைங்க. அதாவது இந்தியாவில் குடியுரிமை சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இன்று வரை ஒரு 6 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் எந்த சர்ச்சையுமே எழவில்லை. 1986, 92, 2003, 2005, 2015 திருத்தப்பட்டிருக்கிறது அமெண்ட்மெண்ட். அப்போ 2019 அமெண்ட்மெண்ட் மட்டும் ஏன் நம்ம இவ்வளோ ஒரு கேள்வி? காரணம் என்னவென்றால் மதத்தை பூத்துனது தான். உலகளவில் எந்த நாட்டிலையும் நீங்கள் போய் ஒரு அகதிகளாக ஏதிலிகளாக போய் இருந்தீங்கன்னா ஒரு 5 வருடம் இருந்தால் கூட குடியுரிமை கிடைச்சிடும். இன்றைக்கி இலங்கை தமிழர்கள் ஏதிலிகளாக இந்தியாவில் வந்தது மாதிரி கனடாலையும் பிரான்ஸ்லையும் எல்லா நாடுகளையும் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். அதை தோழர் குமார் அவர்கள் அறிவார்கள், ஏன்னா கனடாலேருந்து வந்திருக்காரு. ஆனால் இந்தியாவில் மட்டும் அந்த சிக்கல். இப்போ நீங்கள் இதை கொண்டு வந்தீங்க, தோழர் குமார் அவர்களாக சொன்னாங்க, நம்ம இதை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, அப்படி பாகிஸ்தானும் பங்களாதேஷ் இருந்ததுனால அங்கே இருக்கின்ற அந்த ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், அங்கே மத பிரச்சனை ஏற்பட்டதுனால ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்ட துயரம் காரணமாக நம்ம இதை கொடுக்குறோம், நீங்கள் அதோட பொருத்தி பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி ஆப்கானிஸ்தான் சேர்க்குறீங்க? ஆப்கானிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிளவுபட்ட நாடா? ஒரு காலத்தில் இந்தியா சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படி பார்த்தா நம்ம ஈரான் வரைக்கும் நெருக்கி நம்ம பறந்து விரிந்திருந்தோம். நீங்களே இப்போ மறுக்கிறீங்க, அதை நானும் சொல்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல். இரண்டாவது, நீங்கள் கூட தெளிவாக கேட்டீங்க, அப்போ ஒரு சிறுபான்மை மக்கள், ஒரு சிறுபான்மையினுடைய அந்த பிரச்சனைக்காக நம்ம கொடுத்தோம்னா பாகிஸ்தானில் இருக்கிற அகமதியா முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை? இன்றைக்கி அங்கே அகமதியா முஸ்லீம்கள் படும் துயரம் பெரிய ஒரு நிலைமை. அவங்கள சேர்த்துருக்கலாமே. அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கின்ற ரோஹிங்கியா, பர்மா. ஆக்சுவலி பலுசிஸ்தானுடைய போராட்டத்திற்கு இந்திய அரசு உயிர்ப்போடு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இல்லையா அசைலம்? இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இது என்னன்னா, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் பல கட்டங்களில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கூட கேட்டீங்க, இது தேசத்திற்கா தேர்தலுக்கான்னு கேட்டீங்க. தலைப்பே அது. இது அப்பட்டமாக தேர்தலுக்கு. காரணம் 2019 கொண்டு வந்த சட்டம் 20 நீங்கள் வேணால் சொல்லலாம் மிகப்பெரிய கொரோனா காலங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டது, அல்லது போராட்டம் நடத்தினாங்க, ஷைன்பாக் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஏன் கடந்த 3 ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க? காரணம் என்னவென்றால் இவர்கள் எந்த திட்டத்தை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்துகிறாங்க. முழுக்க யாரு? பிஜேபியா, பாஜக? இது சொன்னார்ல, தோழர் சொன்னாங்கல்ல, அவர்கள் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துவாங்க. எப்படி பணத்தை சேகரிப்பதற்கு பல்வேறு காரணிகளை இடியிலேருந்து இன்றைக்கி தேர்தல் பத்திரம் வரைக்கும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பயன்படுத்துகிறாங்களோ, பிஎம் கேர்லேருந்து எல்லாத்தையும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த பொலரைசேஷன் விஷயத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த சிஏ கொண்டு வந்துட்டால் உடனே இன்றைக்கி அப்ளிகபிள் ஆகிடுமா, உடனே நாடு முழுவதும் அது இல்லை. காரணம், சிஏக்கு முன்னாடி என்ஆர்சி இருக்குது, அதுக்கு முன்னாடி என்பிஆர் இருக்குது. நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று 12க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் தீர்மானமே ஏற்றிட்டாங்க. அது எல்லாருக்குமே சிக்கலாகும், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல. அதான் சொல்கிறேன், 71க்கு முன்னாடி உள்ள சர்டிஃபிகேட் யார்ட்டையும். என்ன கேள்வினா, நம்ம 10 வருடங்களுக்கு ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை சென்சஸ் கணக்கு எடுப்பது வழக்கம். 2011 எடுத்தோம், இப்போ 2021 எடுத்திருக்கணும், எடுக்கலை. ஏன்? நிதிஷ்குமாரே பாஜகவோட இருக்கும்போது, இப்போ இல்லை, என்ன சொன்னார்? என்பிஆரை நாங்கள் எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்றால் கடந்த 2011 கேட்கப்பட்ட அதே 15 கேள்வி மட்டும் தான் கேட்கணும். அடிஷ்னலாக 6 கேள்வி கேட்கக்கூடாது. அடிஷ்னலாக என்ன 6 கேள்வி? உங்கள் தாய் தந்தையர் எங்கே பிறந்தாங்க, அவங்க பிறந்த தேதி என்ன, அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் விட்டுறணும். அடிப்படையான கேள்விகளை மட்டும் கேட்கணும்னு சொன்னார்ல, அதை நீங்கள் விட்டீங்கன்னா தான் நாங்கள் எங்கள் மாநிலத்திலே அமுல்படுத்த முடியும்னார். அப்போ நீங்கள் என்பிஆரிலே நீங்கள் இந்த கேள்வியில் கேட்க முடியாது. நீங்கள் இவருக்கு மக்களை பிரித்தாளுகின்ற ஒரு வேலையை இன்றைக்கி என்ன செய்றீங்க? தேர்தல் சமயத்தில் கொண்டு வரீங்க. பிரியன் அவர்கள் சொன்னார் அழகான ஒன்று, ஏற்கனவே ஸ்டேட் பேங்க், பாரத ஸ்டேட் வங்கியுடைய அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இன்றைக்கி எஸ்பிஐ அந்த பங்கு பத்திர, அதாவது அந்த தேர்தல் பத்திரத்துடைய விவரங்களை நீதிமன்றத்துக்கு கொடுத்ததா செய்திகள் வந்துட்டு இருக்குண்ணே. நாங்கள் ஜூன் வரைக்கும் தான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனால் அதை மடைமாற்றுவதற்கு நேற்று அறிவிப்பு செஞ்சாங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் என்பது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு வங்கி, அதை மடைமாற்றுவதற்கு இன்றைக்கி அதை சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக இதை நீங்கள் அமல்படுத்த முடியாது. இது ஒரு தேர்தல் ஸ்டண்ட். கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்ன பிரச்சனை முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? என்ன முடியும்? இது என்ன எதிர்பார்க்குறாங்க? இது இப்போ ஏற்கனவே 2019 குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரும்போது நாடு முழுவதும் கொந்தளிச்சது. ஷைன்பாக் போராட்டங்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டன.
பெண்கள் முஸ்லீம் பெண்கள் இறங்கி வந்து வீதியில போராடினாங்க. அதற்கு பின்பு டெல்லியில கலவரத்தில் 52 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதைத்தான் இன்னைக்கு வந்து பாஜக எதிர்பார்க்குது. மீண்டும் தேர்தல் காலங்களில் இது போன்று மீண்டும் வந்து போராட்டம் நடத்தணும். போராட்டம் நடத்தி இது முறை கலவரம் ஏற்பட்டால் அது பாஜகவிற்கு ஒரு அரசியல் எரிபொருளாக, அரசியல் லாபமாக நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, இஸ்லாமிய சமூகம், நீங்கள் ஒரு இஸ்லாமிய மனிதநேய மக்கள் கட்சி ஒரு அமைப்பு, எல்லோருக்குமான அமைப்பு நீங்கள் சொல்கிறாலும், நீங்கள் தமிழ்நாடு மட்டும் தேசிய அளவில் இந்த காலகட்டங்களில் போராட்டத்தை முன்னெடுக்க வாய்ப்பு உண்டா? முன்னெடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன். எப்படி? ஏனென்றால் இன்னும் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு 3 வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது. 3 வாரம் அல்ல, 3 நாட்கள் அதிகபட்சம். நீங்கள் ஜனவரிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோமே. அதனால வந்து அவர்கள் இருக்கின்ற வாய்ப்புகளை பூரா பயன்படுத்தாமல் அறிவிப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் தேர்தல் ஆணையர் இப்போ வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அருண் கோயில். அதெல்லாம் போடணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க மனிதநேய மக்கள் கட்சி இதை முன்னெடுக்குமான்னு. ஏன் முன்னெடுக்கணும்? மனிதநேய மக்கள் கட்சியில் அது போன்று மற்ற அமைப்புகள் அதை முன்னெடுப்பது தேவையில்லை. தேர்தல் முடிகிற வரைக்கும் முன்னெடுப்பது தேவையில்லை. காரணம் என்ன? தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அப்படி இருக்கலாம் சிறுபான்மை. ஆனால் தேசிய அளவில் உத்தரப்பிரதேஷ் 34% கொண்டிருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மிகப்பெரிய இஸ்லாமிய. அருமையான கேள்வி. காரணம் வந்து அவர்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி விட்டோம் என்று சொன்னதே வந்து தென்னிந்தியாவுக்காக அல்ல, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலுக்கும் அஸ்ஸாமுக்கும் உத்தரப்பிரதேசம் தான் காரணம். வந்து இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் 27 விழுக்காடு முஸ்லீம்கள் இருக்காங்க. அஸ்ஸாமில் 35 விழுக்காடு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு பெரும்பான்மைவாதத்தை கட்டமைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். மேற்கு வங்காளத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு பெரிய அளவு இல்லை. இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு 6 வாக்கு இல்லாம 40% வாக்களை பெற்றாங்க. சொல்றேன், குறிப்பிட்ட 6 மாவட்டங்களில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இருக்காங்க. 90 தொகுதிகளுக்கு மேல. அதுதான் சொல்றேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மேற்கு வங்காளத்தை குறிவைத்து தான் இன்னைக்கு இறக்கப்பட்டிருக்குது இந்த செய்தி. ஒன்று. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஏன் இப்பொழுது நீங்க வந்து அறிவிக்கணும்? கடந்த 3 வருடம் ஏன் நீங்க வந்து அமைதியா இருந்தீங்க? உங்களுடைய பார்வை இது தேர்தலுக்கு? நிச்சயமாக இது ஏன் பார்வை மட்டுமல்ல, பொதுவா அனைவருடைய பார்வை இதுதான். தேர்தலுக்கா தேசத்திற்கா? அவங்க தேசம் தான் சொல்றாப்ல. இல்லை, இது தேசத்துக்குங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2019 கொண்டு வந்த சட்டம் வந்து தேசத்துக்குன்னா நேரம் 2022 வரைக்கும் விட்டுட்டு கூட அதை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா 2022 வரைக்கும் கொரோனா பாதிப்பில் வந்து இந்தியா மீளாமல் இருந்தது, மீண்டது. கடந்த 2 வருடங்களில் நம்ம கொரோனா பாதிப்புலாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஆக்சுவலி 4.25 வருஷம் ஆச்சு. அதான் சொல்றேன், சபார்டினேட் லெஜிஸ்லேஷன்ல ப்ளீட் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க இன்னொரு 6 மாசத்துக்கு ஒருக்க இதை சொல்லணும். 6 மாசம் ஒருக்க போய் சொல்லிட்டே இருக்காங்க மத்திய அரசு. அதான் சொல்றேன். பாக்கியவர்கள் சொன்னது போல வந்து கொரோனானால அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே அவர்கள் நினைத்திருந்தால் அதை கொண்டு வந்திருக்கலாம். இது பிரியனவர்கள் அழகா சொன்னாங்க, தாறுமாறா சொல்லலை. அது தாறுமாறுன்னு சொன்னாங்க. அழகான கருத்தை பிரியனவர்கள் இங்கே பதிவு பண்ணாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன சித்தாந்தத்தின் அடிப்படையை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பாஜகவை புரிந்து கொள்ள முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் வெறுமனே டிப் ஆஃப் த ஐஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அது வாய்ப்பு இல்லை. அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இப்போ வந்து 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 2025 ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்க போகுது. 2025 இந்தியா இந்து ராஷ்டிரமாக மலர வேண்டும் என்பது ஆசையா? குருஜி கோல்வாக்கருடைய ஆசை. பஞ்சாப் தாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒன்று. அதை நோக்கி தான் நீங்கள் போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சொன்னாங்கல்ல, ஜெர்மனியில் வந்து ஒரு சட்டத்தை போட்டு அதை வந்து அங்கே இருக்கின்ற யூதர்களை வந்து ஹிட்லர் வந்து கொலை செய்தான், அவர்களை வந்து நாடு கடத்தினா, நூரம்பர்க் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை போட்டு தான் பண்ணான். அப்போ இங்கே சட்டத்தின் மூலமாக என்ன வேணாலும் பண்ணலாம், அங்கே வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லி குருஜி கோல்வார்க்கர் வந்து தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது இந்தியா. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்தமாக நம்ம இப்போ இந்திராஷ்டிரத்தில் தான் இருக்கிறோம். எப்பொழுது 2014 மோடி பிரதமரானாரோ அதற்கு முன்பு வரை இருந்த இந்தியா இப்போ இல்லை. ஒவ்வொன்றும் இன்றைக்கி கரப்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கி கரப்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் வங்கி கரப்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கின்ற இடி போன்ற என்ஐஏ போன்ற நிறுவனங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசுக்கு அடியாட்களாக மாறிவிட்டன. இதை நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றம் கோட் பண்ணியிருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, படிச்சிங்களா தெரியும். இன்றைக்கி இருக்கின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இன்றைக்கி கரப்ட் ஆகிடுச்சு. மக்கள், இந்திய குடிமக்கள் இன்றைக்கி தெருவில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் துணையாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு இந்திய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி. அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ஆக இன்றைக்கி தேர்தலை அறிவிக்காமலே என்னெல்லாம் முடியுமோ, பிரியன் அவர்கள் அழகாக சொன்னாங்க, இந்த தேர்தலை தள்ளி வைக்க முடியுமா? அப்படி தள்ளி வச்சா என்ன லாபம் இருக்குது? ஒரு சிறிய லாபத்தை கூட பாஜக வந்து விடாது. இலக்கு 400, தன்னிச்சையாக 370 வெற்றி பெறும் நினைக்கிறாங்க.
370 நீக்கம் செய்தது போல் 370 இடங்களை ஒரு பாஜக வந்து தனித்துவமாக பெறணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு இலக்கு. அப்போ அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் கடந்த முறை 303 இடம் தான் வெற்றி பெற்றாங்க. அப்போ இதெல்லாம் அடையணும்னா அவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட அதை பிடிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்செல்லாம் வந்து நீங்கள் முழுமையாக வர முடியாது. இதே வந்து அத்வானி அவர்கள் ரத யாத்திரையெல்லாம் முடிஞ்சு துணை பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அதற்கு பின்பு லாகூருக்கு போனார். லாகூர் தான் அவருடைய பிறந்த இடம். அங்கே கராச்சியில் முகமது அலி ஜின்னாவுடைய அடக்க ஸ்தலத்தில் போய் என்ன கொடுத்தாரு? அதுதான் சார் அவருடைய அரசியலுக்கே முற்றுப்புள்ளி வைத்தது. அவருடைய அரசியலுக்கே முற்றுப்புள்ளி வைத்தது. என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அவ்வப்போது ஒரு ஞான உதயம் மாதிரி கொடுக்குறாங்க பாருங்க. இதை வச்சு ஆர்எஸ்எஸ் உடைய முழு பிக்சரை நீங்க எடுக்க முடியாது. இங்க இலங்கை அகதிகளாக வந்து திருமணம் செய்து பிறந்த குழந்தைக்கு கூட குடியுரிமை பெறாமல் இன்னைக்கு இருக்காங்க. அது தெரியுமா? பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருக்கு எனக்கு உள்ள நெருக்கத்தையும் எம்ஜிஆரை பத்தி புகழ்ந்து பேசுறாருல. இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கே குடியுரிமை கிடையாதுங்க.